தண்ணீர் ஆயுதம் கையில் எடுத்த சீனா சமாளிக்குமா இந்தியா? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 7ஆம் பொறுத்து தான். எப்பவுமே ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடி சீனா போன பிறகு ஓரளவுக்கு சுமூகமாக கொஞ்சம் காலத்துக்கு இருந்தது. இப்போ மீண்டும் பிரச்சனை தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சீனா இந்தியாவுக்கு எதிராக சில நடவடிக்கை, இந்தியாவுக்கு விரும்பாத சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரதை பார்க்குறோம். அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக சீனா இந்தியாவை அச்சுறுத்த தண்ணீர் அப்படிங்கிற ஆயுதத்தை கையில் எடுக்க போறாங்க. அது என்ன, அது எந்த வகையில் அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க, அதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத பார்க்க போறோம். வட இந்தியாவில் ஓடக்கூடிய மிக முக்கிய நதிகளை ஒன்றுதான் பிரம்மபுத்திரா. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரம்மபுத்திரா நதி அப்படிங்கிறது சீனாவின் திபேத்தில் உருவாகி இந்தியா வழியாக வங்கதேசம் போயிட்டு கடல்ல கலக்கிறது. எங்க சீனாவில் உருவாகி இந்தியாவில் டிராவல் பண்ணி வங்கதேசத்துல போய் கடல்ல கலக்குது. இதுதான் பிரம்மபுத்திரா நதி. இந்த நதியில சீனா மிகப்பெரிய ஒரு நீர்மின் திட்டத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இப்போ பிரம்மபுத்திரா நதியால் இந்தியாவுக்கும் ஆதாயம் இருக்கு. ஆனால் அதை தடுக்கணும், இந்தியாவுக்கு அச்சுறுத்தம் அப்படிங்கிற அடிப்படையில் சீனா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. எர்லுங் சங்போ அப்படிங்கிற ஒரு நதி இருக்கு, சீனாவுடைய நதி. அந்த நதியில ஒரு மிகப்பெரிய ஒரு அணையை கட்டுறாங்க சீனா. இதேதான் இப்போ நம்ம பாகிஸ்தான் நெருக்கடி கொடுக்கணும், நம்ம கட்டுறோம் இல்லையா அணை, அந்த மாதிரி நமக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு சீனா கட்டுறாங்க. இப்போ இதனால இந்தியாவுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சீனா எங்கோ இருக்கு, நம்முடைய அண்டை நாடாக இருக்கு. சீனாவில் கட்டக்கூடிய அணை இந்தியாவுக்கு என்ன தொடர்பு, என்ன பாதிப்பு அப்படிங்கிற கேள்வி வரலாம். நிச்சயமாக இருக்கு. நீர் வழித்தடம் பொறுத்த வரைக்கும் அது எங்க தொடங்குது, எங்க டிராவல் பண்ணி எங்க முடியுதுன்னு பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு செயல் பண்ணா கூட அது மற்ற நாடுகள்லாம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த வகையில் தான் இந்த செயலும். இந்த எர்லுங் சங்போ அப்படிங்கிற நதி தான் இந்தியாவில் பிரம்மபுத்திரா நதியாக பாய்கிறது. இந்தியாவில் அது பிரம்மபுத்திரா, சீனாவில் எர்லுங் சங்போ அப்படிங்கிற மாதிரி. அப்போ புலன் மின்சாரத்திற்காக எர்லுங் சங்போ நதியில சீனா கட்டக்கூடிய அணை அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய கட்டுமான திட்டங்களில் ஒன்றாக இருக்கும். அதே நேரம் இந்த அணையால இந்தியா மற்றும் அண்டை நாடுகளுக்கு, குறிப்பாக பிரம்மபுத்திரா படுகையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அச்சம் காணப்படுது. இந்த நதி திபெத்தில் இருந்து உருவாகி இந்தியா வழியாக வங்கதேசத்துக்கு போகுது. இந்த பகுதியில் வாழக்கூடிய பல கோடி மக்களுக்கு வாழ்வாதாரமாக பிரம்மபுத்திரா நதி திகழ்கிறது. குறிப்பாக விவசாயம், மீன்பிடித்தல், அன்றாட நீர் தேவைகளுக்கு மிக முக்கியமான ஆதாரமாக பிரம்மபுத்திரா நதி இருக்கு. அது இல்லைன்னா பல லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அது மறுக்க முடியாது. இந்த நதியின் மேற்படுகையில் பார்க்கும்போது அங்கே செய்யப்படக்கூடிய இது போன்ற மாற்றங்கள், அப்படி மேல்படுகைனா எங்க தொடங்குறதோ அங்கே எங்க தொடங்கி அப்படியே கீழே, அதற்கு பிறகு இந்தியா, அதுக்கு கீழே வங்கதேசம் அப்படிங்கிற மாதிரி போகும். அப்போ மேல்படுகைங்கிறது சீனா. அங்கே பண்ணக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நதியினுடைய இயற்கையான ஓட்டத்தை மாற்றக்கூடும். நேச்சுரலாக எப்படி என்ன பண்ணிக்கிட்டு என்ன அதோட ஃபங்க்ஷன் அப்படியே டோட்டலாக டேமேஜ் ஆகும், சேஞ்ச் ஆகும். அதனுடைய விளைவுகள் இன்னும் முழுமையாக ஆராயப்படலாம் கூட. மேலோட்டமாக பார்க்கும்போது கூட இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இப்போ டாலரில் பார்க்கும்போது $168 பில்லியன் மதிப்பில் கட்டப்படக்கூடிய இந்த திட்டத்தின் கீழுமாக 2000 மீட்டர் செங்குத்தான உயர பள்ளத்தாக்கை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க சீனா பிளான் பண்றாங்க. இதுதான் 2 in 1. ஒன்று நம்ம இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்த மாதிரி ஆச்சு, மின்சாரம் நாம தயாரிச்ச மாதிரியும் ஆச்சு அப்படிங்கிறது தான் சீனாவுடைய பிளான். அதாவது இந்த கிரீன் எனர்ஜிக்காக இதை பிளான் பண்ணியிருக்காங்க சீனா. நாங்கள் ஒரு கிரீன் எனர்ஜிக்காக தான் இதை பண்றோம் அப்படின்னு சீனா சொன்னாலும் கூட பின்னணி அரசியலுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியா அச்சுறுத்தணும் அப்படிங்கிறதா. இப்போ இதனால இந்த பூர்வக்குடி மக்களுடைய வாழ்விடங்கள்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னும், சுற்றுச்சூழலுடைய சமநிலையும் சீர்குலையும் அப்படின்னும் எச்சரிக்கிறாங்க. இப்போ அணைகள், நீர்த்தேக்கங்கள், அப்புறம் சுரங்கப்பாதைகள் அப்படின்னு சிக்கலான வலையமைப்பை கொண்டதாக இதை பிளான் பண்ணுறாங்க. இது தொடர்பாக வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஸ்டிம்சன் மையத்தினுடைய எரிசக்தி இயக்குனர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகம் இதுவரை பார்க்காத மிகவும் அதிநவீன டெக்னாலஜி அப்டேட்டோடு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அது திட்டமாக அது இருக்கும். அதே நேரம் இதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு, இந்த திட்டத்தால் பல ஆபத்துகளும் ஏற்படலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இவர் மட்டும் இல்லாமல் பல்வேறு வல்லுநர்களும் இதை சார்ந்திருக்கக்கூடிய நிபுணர்களும் எச்சரிக்கையை விடுக்கிறாங்க. சீனா இதை திட்டவட்டமாக மறுக்கிறாங்க. அந்த மாதிரி ஆபத்துலாம் கிடையாது, நன்மை மட்டும்தான். நீண்டகால ஆய்வுக்கு பிறகு இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறதாக சீனா வெளியுறவு அமைச்சகம் சொல்றாங்க. நதியினுடைய வழித்தடத்துல மேற்பகுதிகளில் செய்யப்படக்கூடிய கட்டுமானம் கீழ்மட்ட பகுதியில் பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய பொறியியல் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான முழுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சீன அதிகாரிகள் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
நாங்கள் பண்ணுறதால கீழ்ப்படுகையாக இருக்கக்கூடிய இந்தியா வங்கதேசத்தெல்லாம் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்புன்றாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய விளைவுகள் ரொம்ப தீவிரமானதாக இருக்கும். குறிப்பாக பிரம்மபுத்திரா நதியினுடைய மேல்படு பகுதிகளை நீர் ஓட்டத்தை எந்த விதத்திலும் மாற்றி அமைத்தாலும் அது இந்தியாவை பாதிக்கலாம். வண்டல் மண் நகர்வு, மீன் இடம்பெயர்வு மற்றும் பருவகால வெள்ள அபாயம் ஆகியவை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து எல்லாமே இருக்கு. இது எல்லாமே விவசாயத்திற்கும் இங்கு வாழக்கூடிய விலங்கு மற்றும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் முக்கியமான, மனிதர்கள் மட்டும் கிடையாது, நீர்வாழ் உயிரினங்களுக்கும் முக்கியம். பிரம்மபுத்திராவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நீருடைய பெரும் பகுதியை பருவமழை மற்றும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய துணை நதிகளிலிருந்தே பெறுது அப்படிங்கிறது தான் உண்மை. இதனால சீனாவுடைய அணையால நீர் மொத்தமாக ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நதியினுடைய மேற்பகுதியில் செய்யப்படக்கூடிய மாற்றங்கள் நதியின் இயல்பான நீரோட்டத்தை நிச்சயமாக பாதிக்கும், தடுக்கும். பல பாதிப்புகள் இதனால ஏற்படும். பிரம்மபுத்திரா நதிப்படுகையில் வசிக்கக்கூடிய வங்கப்புலிகள், மேக சிறுத்தைகள்னு சொல்றோம், அந்த சிறுத்தைகள், கருங்கரடிகள் மற்றும் சிவப்பு பாண்டாக்களும் இதனால பாதிக்கப்படலாம் அப்படின்றாங்க. புவிசார் அரசியல் ரீதியாகவும் இது முக்கியத்துவம் பெறுகிறது. இமயமலையில குறிப்பாக இந்தியா சீனா எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய திபெத் பகுதிகளை சீனா தொடர்ந்து உள்கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். திபெத் மற்றும் அதன் எல்லைகளில் தன்னுடைய கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தவே சீனா இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. அதோட எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு எதிராக இந்த ஒரு வாட்டர் பாம்னா நீர் மூலமாக ஒரு நீர் ஆயுதம் அப்படியாக கூட சீனா அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது எதிர்பாராத நேரத்தில் திடீரென சீனா நீரை திறந்து விட்டால் இந்தியாவில் பாதிப்பு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சீனாவினுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இந்தியா உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்தியனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அப்படின்னு இந்தியா தரப்பில் சொல்லியிருந்தாலும் கூட சீனாவின் நடவடிக்கை ஒவ்வொன்றும் உற்று கவனிக்கப்படும் ஒன்றாக மாறி இருக்கிறது.